இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்க இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்டில் இருக்க யூனிட் 2ஓட போயட்ரி, யூனிட் 1ஓட போயட்ரி, போயம் அண்ட் தென் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே எஸ்ஏ கொண்டு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ யூனிட் 2ல் இருக்க போயட்ரி, ஃபர்ஸ்ட் போயட்ரி ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே ராமானுஜம். நான் முந்தின வீடியோவில் சொன்னது மாதிரி தான் இந்த போர்ஷன் அண்ட் சிலபஸ் எல்லாமே திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு சேம் தான். பட் ஸ்டூடெண்ட் சொன்னது வந்து அவங்களுக்கான சப்ஜெக்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சொன்ன வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரரி ஃபார்ம்ஸ், இங்கிலீஷ் த்ரூ லிட்ரேச்சர், சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, தமிழ் இது மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகே, வரக்கூடிய வீடியோலேருந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டும் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது போத் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்குமே சேம் தான். ஸோ அவங்களுக்கு இந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு நோட்ஸ் ஒன்று நான் போடாமல் இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே கலந்து இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் போயிட்டுருக்கு, லிட்ரரி ஃபார்ம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அதுக்கான நோட்ஸும் வந்து போடுறேன். ஸோ அதுக்கான போர்ஷனும் தெரியாது இல்லையா? இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அந்த சப்ஜெக்ட் தெரியும், உள்ள இருக்க கண்டென்ட்டு தெரியாது, என்னென்ன கண்டென்ட் படிக்கணுன்றது தெரியாது இல்லையா, போர்ஷன்ஸ் சரியா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து இதுக்கப்புறம் நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து ஆஃப் மதர் அமாங் அதர் திங் ஏகே ராமானுஜம். ஃபஸ்ட்டு இதுக்கான போயம் பாருங்கள். இந்த போயம் டோட்டலாக 5 ஸ்டான்ஸாக இருக்கும். ஸோ இந்த 5 ஸ்டான்ஸால் அவங்களுடைய மதர் பற்றி என்ன சொல்கிறாருன்றது தான் வந்து இந்த போயமோட தீமே. ஓகே, போயம் 5 ஸ்டான்சஸ் தான். ஓகே, சினாப்சிஸ். இப்போ இன்ட்ரொடக்ஷன், எப்பயுமே இன்ட்ரொடக்ஷனில் அபவுட் த ஆத்தர் ரைட் பண்ணுங்கள். அண்ட் அபவுட் த போயம் பற்றின ஜிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த போயமே வந்து 3 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவங்க அம்மாவோட யூத், அவங்க சின்ன வயசில் அவங்க யூத் ஏஜில் எப்படி இருந்தாங்க, அண்ட் தென் மிடில் ஏஜில் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அண்ட் தென் அட் லாஸ்ட் ஓல்ட் ஏஜில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு 3 பகுதியாக வந்து இந்த போயமில் வந்து நம்ம ஆத்தர் அந்த பிரிச்சிருக்காரு அந்த 5 ஸ்டான்ஸாலே. ஸோ அட் லாஸ்ட் எப்பயும் போல் கன்க்ளூஷன் ரைட் பண்ண. இன்ட்ரொடக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக கன்க்ளூஷன் இருக்கணும். அப்படி இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் எழுதலைன்னா நீங்கள் கன்க்ளூஷன் ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வேல தான் ரைட் பண்ணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். ஏகே ராமானுஜம். So he was an Indian poet and scholar of an Indian literature who wrote in both English and Kannada. ஸோ இவர் இந்தியன் ஆத்தர். நமக்கு தெரியும் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் இருக்கிற எல்லாமே இந்தியன் ஆத்தர்ஸ் தான். ஸோ இங்கிலீஷ் போயட்டாகவும் ஸ்காலராகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து 2 லிட்ரேச்சர்லேயும் வந்து நல்லாவே வந்து எழுதியிருக்காரு. ஒன்று வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து கன்னடா. ஸோ இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பாருங்கள். 16th March 1929 மைசூரில். இவரோட ஆக்குபேஷன், இவர் என்ன மாதிரி வேலைலாம் செய்கிறாருனா போயட்டாக இருக்காரு சொன்னேன், ஸ்காலர், ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு, ஃபிலாலஜிஸ்டாக இருந்திருக்காரு, ஃபோக்லோரிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் பிளே ரைட், எல்லா துறையிலையும் வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்காரு. ஸோ எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 13th July 1993 சிக்காகோவில் யுனைடெட் ஸ்டேட்டில் இறந்திருக்கார். ஓகே, அபவுட் த போயம் பார்த்தீங்கன்னா ஜிஸ்ட் பாருங்கள். ஆஃப் மதர் அமாங் அதர் திங்ஸ் பை ஏகே ராமானுஜன் இஸ் அ வைப்ரண்ட் போர்ட்ரேட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் மதர் அண்ட் த வே ஷி வாஸ் மூவ்ட் த்ரூ த வேர்ல்ட். திஸ் போயம் ஹேஸ் 5 stanza. ஸோ ஆக்சுவலி இது வந்து அவங்களுடைய ஓன் மதர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட மதர் பற்றின ஒரு போர்ட்ரேலாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி அவங்க இந்த வேர்ல்டில் அவங்களுடைய லைஃப், ஹவு ஷி லீடிங் ஹர் லைஃப், எப்படி அவங்க வாழ்க்கையை அவங்க வாழறாங்க, எப்படி இப்போ ஒரு அம்மா அப்படின்னாலே அவங்களுக்காக வாழ்வாங்களா, அவங்க குழந்தைங்களுக்காக வாழ்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்னதான், ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைங்களுக்காக தான் வந்து வாழ்வாங்க. ஸோ அப்படி எப்படி இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்ற விஷயத்த வந்து அவங்க அம்மா மூலயமா நமக்கு இந்த ஸ்டோரியில் சொல்கிறார். ஃபஸ்ட்டு பார்ட் யூத் ஏஜில் எப்படி இருந்தாங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், போய்ட்ரியில் வந்து நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்டென்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் நடுவில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வரும்போதே போயம் லைன்ஸ் நடுவில் நிறைய ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது ரொம்பவும் நல்லாவும் இருக்கும், கண்டென்ட்டும் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த போயமும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி எழுதும்போது வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மறந்துட்டா கூட போயம் லைன்ஸ் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு அதை எப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அழகாக ரைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் எப்படி போயம் ஆரம்பிக்குதுன்னு. The poem begins with the speaker smelling the images of his mother's youth
ஷி வாஸ் சாஃப்ட் ஃப்ளவர் லைக் அண்ட் சில்கன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அம்மா பற்றின்னு சொல்கிறது, அவங்க யூத் ஏஜில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவும் சாஃப்டாக. சாஃப்ட்ன்றது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களோட குணத்தில் எவ்வளோ எந்த அளவுக்கு கைண்டாக இருந்திருக்காங்க. அவங்கள பார்க்கவே ஒரு பூ போல் ஃப்ளவர் லைக் ஃபீல் வரும். அண்ட் தென் சில்கன், அந்த பட்டு போல இருக்காங்க. த சில்க் அண்ட் ஒயிட் பெட்டல் ஆஃப் மை மதர்ஸ் யூத். இது வந்து போயம் லைனு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கான போயம் லைன்ஸை கீழே கொடுத்துருக்கேன். Next, the poet says that during her youth days there were beautiful diamond earrings in her ears which would splash. Here the poet is describing the beauty of his mother. Colorful rays reflecting from the earrings depict the glow that poet's mother had. ஸோ எப்பயுமே நம்மளுமே யூத் ஏஜில் எப்படி இருப்போம், ரொம்பவும் அழகாக, ரொம்பவும் ஷைனிங்காக, பார்க்கவே வந்து அழகாக. இதுவே வந்து மிடில் ஏஜ் ஓல்ட் ஏஜ் போக போக நம்மளோட அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது மாதிரி அவங்க அம்மாவுடைய அழகை பற்றி ஒரு வர்ணிக்கிறாரு. அவங்க அம்மா அந்தளவுக்கு அழகாக இருந்திருக்காங்க. அவங்க போட்டுக்கிற டைமண்ட் இயரிங்ஸ் வந்து அப்படி வந்து ஸ்ப்ளாஷ் ஆகும், அப்படி ஜொலிக்கும், பிளிங்காகவும், அது பார்க்கவே அழகாக இருக்கும். அந்தளவுக்கு அவங்க அழகாக இருப்பாங்க அந்த இயரிங்ஸ் கூட சேர்த்து அவங்கள பார்க்கும்போதுன்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, crying cradles refers to the young children including the poet himself. These lines brings into the light of the struggle of his mother even in her youth. ஸோ யூத் ஏஜில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக ஆனந்தமாக ரொம்ப இதாக இருப்போம். பட் அந்த ஸ்டேஜில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரொம்ப சீக்கிரத்துலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்க யூத் ஏஜில் அவங்க என்ஜாய் பண்ண முடியாமல் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக மாறிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து என்ன ஆகுது, அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Rain symbolizes hardships his mother would use to care for her children even she herself was suffering. ஸோ இந்த போயம் லைன்ஸில் வந்து ரெயின் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெயின்ன்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஷிப்ஸ், அவங்க எந்தெந்த கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு மதராக வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கும் போது, ஸோ ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சந்தோஷம்தான். பட் அதை டேக் கேர் பண்ணணும் போது நமக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கஷ்டங்கள், நம்மளே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பார்ட், த மிடில் ஏஜ் பார்ட் 2. The second part deals with the next phase of poet's mother, her middle age. Here the rain symbolizes difficulties and hardships try to stitch poet's weak mother daily activities and enthusiasm. ஸோ அவங்களுக்கு ஓய்வே கிடையாது இல்லையா, தினமும் ஒர்க் பண்ணணும், தினமும் டியூட்டி. அது எல்லாத்துலேயும் நம்ம மூவிஸில் பார்த்துருப்போம், டிவி சீரியல்ஸில் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க ஒரு அம்மானா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படி எதுவும் நம்ம பண்ணலை இல்லையா. ஸோ நம்ம எல்லாம் கேட்குறோம், இந்த காதலை வாங்குறோம், அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கோம். அவங்களுக்காக எதாவது பண்ணணும் அப்படின்னு எதுவுமே நினச்சது கிடையாது. ஸோ அவங்க டே பை டே வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டே கிடையாது லைஃப்பில். டெய்லி இந்த சனி ஞாயிறு கூட வந்து ரெஸ்ட் கிடையாது, ஃபுல்லாக டெய்லி அவங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இதுக்கான போயம் லைன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷனுக்கான போயம் லைன்ஸ். But her hands are a wet eagle's 2 black pink crinkled feet. He tried to tie her up, but she was an eagle and fought through it, but that was not the end of her troubles. Okay, இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஹார்ட்ஷிப்ஸை ஃபேஸ் பண்ணாலும் அது அவங்கள கட்டி போட்டு வைக்கல. அவங்க எப்படி இருக்காங்க, she was like a eagle, பருந்து மாதிரி வந்து அவங்கள டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஒரு பருந்து மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ஃபைட் பண்ணிவிட்டு அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. The poet is trying to say that hardships tried to stop his mother, however faced them boldly and did everything for her children without thinking for herself. ஸோ எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க, அவ்வளோ போல்டாக போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க குழந்தைக்காக. ஸோ வித்தவுட் திங்கிங் ஃபார் ஹர் செல்ஃப், அவங்கள பற்றின ஒரு நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த போயட் சேஸ் தட் ஒன் டேலுன்றது வந்து அவங்களுடைய ஃபீட், அவங்களுடைய கால்களை வந்து குறிக்குதுங்க. ஆஃப் ஹர் மதர் வாஸ் கிரிப்பிள்ட் இன் எ கார்டன் ட்ராப் செட் ஃபார் மவுஸ். Here the poet is telling that she literally sacrificed herself for her children. While in the garden she happened to put one of her feet on the mouse trap which crippled her.
ஆக்சுவலி இதில் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவர் சொல்கிறார். கார்டனில் வந்து இந்த எலி பிடிக்கிறதுக்காக ஒரு இரும்பில் செஞ்ச ஒரு இது மாதிரி வைப்பாங்க இல்லையா, எலி வந்து அது எலி ட்ராப் மாதிரி அது வந்தோடனே பிடிக்கிறதுக்கு. ஸோ அதில் ஒன்ஸ் அவங்களுடைய மதர் வந்து ஒரு லெக் அதில் வச்சு அதில் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டையும் அவங்க லைஃப்பில் தன் குழந்தைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி, இந்த அளவுக்கு தான் கஷ்டம், அது நம்ம காலப்பட்ட எந்த அளவுக்கு வேதனை கொடுக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க லைஃப்பும் ஃபுல்லாகவே அது மாதிரி தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட், த ஓல்ட் ஏஜ், பார்ட் 3. Finally, the poet describes the weakness of his mother. My cold parchment tongue lick bark in the mouth when I see her for. These stanzas describes that he is feeling guilty because he used to talk harshly to his mother when he was young and could not understand her sacrifice for them. ஸோ இவர் மட்டும் இல்லை, நம்ம ஆத்தர் மட்டும் இல்லை, நம்மளுமே வந்து சின்ன வயசில் நம்ம அம்மா நமக்காக வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. பட் அந்த வயசில் அந்த ஏஜில் யாராலுமே அது நல்லதுன்னு நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அம்மாவை ரொம்ப ஹார்ஷாக திட்டுவோம், ரொம்ப கோவமாக பேசுவோம். ஏன் ஒரு சில பேர் அடிக்க கூட செய்கிறாங்க. அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் அப்படிலாம் கூட பிஹேவ் பண்ணுறாங்க அம்மா கிட்ட. பட் அவங்க இல்லை, ஒன்ஸ் அவங்க இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் ஃபீல் பண்ணுறதுனால there is no use. ஸோ அவங்கள வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருந்துட்டேன், அவங்கள அது மாதிரிலாம் திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுறார். Now he feels sorrowful when he sees the condition of his old mother who is very weak but still tries to do all the work. ஸோ இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க அம்மாவோட கண்டிஷன் வந்து இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா வயசாகிடுச்சு இல்லையா, அப்போலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய உடல்நலை வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ ரொம்ப வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இப்போயும் வந்து அவங்க செய்கிற வேலையை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண, அவங்க குழந்தைக்காக அவங்க ஹஸ்பண்ட்காகன்னு அவங்க செய்கிற வேலையை வந்து எப்பயுமே ஸ்டாப் பண்ணது கிடையாது. இப்போயும் ஸ்டில் ஷி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் லாஸ்ட் கன்க்ளூஷனில் thus A.K. Ramanujan described the 3 stages of her mother sacrifice and suffering through the poem. ஸோ அவங்க அம்மா எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, எப்படி தான் சஃபரிங்ஸை ஏற்றுக்கிட்டாங்க தன் குழந்தைக்காகன்றதை அவ்வளோ கிளியராக வந்து இந்த போயமில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த சூப்பர் அண்ட் பெஸ்ட் போயம்னு சொல்லலாம். ஸோ அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட் அப்படின்னாலே தட் இஸ் த பெஸ்ட் போயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, ஸோ இதான் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எஸ்ஸே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்துக்கான அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான வீடியோஸை நான் சேர்த்து போடுறேன். ஸோ எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.